Hello friends, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஷேக். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு அப்படினாலே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இன்னைக்கு நாம செய்யக்கூடிய இந்த லாலிபாப் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சுனாலே போதும். சின்ன சைஸா இருக்கறனால நான் 5 உருளைக்கிழங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டு எடுக்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு அதிகமா எந்த பொருளும் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட் தான். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ நான் அந்த பொட்டேட்டோ இருக்குலையா அதை ஒரு பெரிய பவுல்ல கொட்டிக்கிறேன். மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுக்க போறேன். நீங்க கிரேட்டர்ல கூட நல்லா பொடியா துருவி கூட எடுத்துக்கலாம். அல்லது நல்லா கையால கூட மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். ஆனா கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. சரியா மசியாம கெட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கணும். பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு. கையால நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா நைஸா இருக்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரியான பாக்குவோம். சின்ன கட்டிகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. பெருசா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா துருவி வச்சுருக்க அரை கேரட் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வேணும்னா கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ லாலிபாப் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கைகளால் பிசைஞ்சு விட போகிறோம். எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கக்கூடாது. வேணும்னா நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வேணால் கூட நீங்கள் விட்டுக்கலாம். கையில் நல்லா ஒட்டாமல் பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கெட்டியாக தாங்க இருக்கணும். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒருவேளை தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இருக்கிறதுனால பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ரவுண்டாக பால் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதையே நீங்கள் கட்லெட் மாதிரியும் செய்யலாம். அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஷேப்லனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். நான் லாலிபாப் மாதிரி செய்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இதை அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பால் மேலே ஒரு லேயர் மாதிரி ஒட்டிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாலை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம 1 by 1 எல்லா உருண்டைகளுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாவோ பெருசாவோ உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கனால நமக்கு பெருசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இதை நம்ம அப்படியே நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 by 1 போடுங்க. போட்ட உடனே நீங்கள் கிளறி விடாதீங்க. உடஞ்சி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக திருப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் நல்ல கலர் மாதிரி வரும். பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சால் கூட சேம் உங்களுக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும். பிரெட் க்ரம்ஸ் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல கிறிஸ்பினஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிடுச்சு இல்லையா. இந்த சமயத்தில் நம்ம இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது அப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கு கெச்சப்போட சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கூட இருக்காது. உங்களுக்கே வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்கள குஷிப்படுத்துங்க. ஸோ ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ லாலிபாப் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான ஆரோக்கியமான வெரைட்டி ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்க் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.